உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் ஒற்றை தலைவலியை எப்படி போக்குவது என்பதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை எப்படி இயற்கையான வழிமுறைகளில் தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல மைக்ரைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரைன் அப்படிங்கிற சொல்லே ஒரு பக்கம், அதாவது மைக்ரா அப்படின்னா லத்தீன் மொழியில் ஒரு பக்கம் அப்படின்னு பேர். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையினால் தெரிவிக்கக்கூடியது தான் ஒற்றை தலைவலியை மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இதை ஒரு நியூரோ வாஸ்குலர் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரோ வாஸ்குலர் பெயின் என்ன அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நம்மளுடைய நரம்புகள் வலியாக உணர்றது தான் நியூரோ வாஸ்குலர் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஏற்படுங்கிற காரணம் பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்படலை. இது ஒரு சின்னதாக ஒரு மைல்டான காரணம், அதாவது 20% காரணம் பரம்பரை ரீதியானது அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அதை ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறது ஒரு இயற்கையாக சாதாரண நடைமுறையில் இருக்குது. அந்த வகையில் ஒதுக்கப்பட்ட காரணம் கண்டறியப்படாத ஒரு நோய் இந்த மைக்ரைன். ஆனால் இதற்கான இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, இந்த மைக்ரைன் ஏற்பட்ட பிறகு ஏதாவது ஒரு சைடு, இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ ஒரு சைடு ரொம்ப சிவியராக அன்டாலரபிளான பெயினாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த நெத்தி பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் ரொம்பவும் வீங்கி விரிவடைந்து வெளிப்பக்கமாக துடிக்கிறது கூட நம்ம விசிபிளாக தெரியக்கூடிய நிலைமையில் இருக்கும். இந்த நிலைமை இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதோடு சேர்த்து கண்ணில் நீர் வர்றது கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு சில பேருக்கு சவுண்டு கேட்டாலோ, ஒரு சில பேருக்கு வெளிச்சத்தை பார்த்தாலோ, ஒரு சில பேருக்கு அதிகமாக கத்தி பேசினாலோ ரொம்ப பெயின் அக்ரவேட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும். இது அவங்களுடைய சென்சிட்டிவ் நேச்சரை பொறுத்து. அதாவது ஒரு சில பேருக்கு ஆடிட்டரின்னு சொல்லக்கூடிய காது நரம்புகள் பாதிக்கப்பட்டு, இதோட சேர்ந்து மைக்ரைனோட சேர்ந்து காது நரம்புகளும் பாதிக்கப்படலாம், மைக்ரைனோட சேர்த்து கண் நரம்புகளும் பாதிக்கப்படலாம், அந்த மைக்ரைனோட சேர்த்து நம்மளுடைய வாய்க்கு போகக்கூடிய நரம்புகளும் பாதிக்கப்படலாம். இதில் எந்த நரம்புகள் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோ, பாதிக்கப்பட்டிருக்கோ, அதை சார்ந்து அவங்களுடைய சிம்டமாக அந்த காதில் ஏற்படக்கூடிய அந்த ஒளியினால் பெயின் அக்ரவேட் ஆகிறது, சின்ன அதாவது வெளிச்சத்தினால் பெயின் அக்ரவேட் ஆகக்கூடிய இந்த மாதிரி சிம்டங்கள் மாறுபடும். இந்த காரணங்கள் சரி, சிம்டம்ஸ் வெளிப்படுது சரி, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஏற்கனவே இந்த சென்சிட்டிவ் நேச்சர் ஒரு 2-3 தடவை அவங்க பார்த்துக்கிட்டு எதனால் அதிகமாக அக்ரவேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒதுக்கிடலாம். ஈவன் ஒளியிலேருந்து இது பண்ணுறது, அதிகமான சவுண்டு உள்ள இடத்துலேருந்து தன்னை தற்காத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை கீப்பப் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக அந்த வகையில் நம்ம அவங்களுக்கான எக்ஸ்போசர் நேச்சரை தவிர்த்துட்டு வந்தோம்னா ஒரு சிறு பகுதி மைக்ரைன் ஏற்படலேன்னு தவிர்த்திடலாம். ஆனால் உள்ளே எப்படி செல்களை எப்படி நம்ம பக்குவப்படுத்துறது, அதுக்கு எந்த வகையில் இயற்கை நம்மளுக்கு உதவுற வகையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு மெயினாக ஈவன் இப்போ அமெரிக்கா, ஐரோப்பியன் கண்ட்ரியில் கூட இந்த நோய் இருக்குது. இன்ஃபெக்ஷன் டிசீஸ், அதாவது கிருமினால் உண்டாகக்கூடிய டிசீஸ்லாம் அந்த மேலை நாடுகளில் கிடையாது, எராடிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான மருந்துகள் சின்ன சின்ன ஹெர்பல்ஸ் உதவுது. ஆனால் இந்த மாதிரியான காரணம் கண்டறியப்படாத நோய்கள் ஈவன் வட அமெரிக்கா நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் கூட இருக்குது. அங்கே வாம் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாவரம் விளையுது. அது மெயினாக ஒரு தென் அமெரிக்க தாவரம். அந்த ஹெர்ப்ஸ் இங்கே கூட ஹைப்ரிட் பண்ணி கல்டிவேட் பண்ணுறாங்க. அது தனியாக வாமுட்டுங்கிற பேர் தான் தமிழ்லேயுமே இருக்குது. அது கிடச்சிச்சின்னா அவங்க பொடி பண்ணி வச்சு தினமும் காலையில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த மைக்ரைன், அதாவது இரத்த குழாய்கள் நெகிழ்வுத்தன்மை பெற்று இதனால் வரக்கூடிய வலியை உணரக்கூடிய தன்மை கொஞ்சம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது இப்போ நவீன ஆராய்ச்சி. இது இல்லாமல் அந்த வாமுட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த தாவரங்களில் என்னென்ன மினரல்ஸ், மெட்டல்ஸ், ஆல்கலாய்டு இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய நம்ம தென்னிந்திய தாவரமான மொச்சை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மொச்சையில் இருக்குங்கிறது இப்போ நவீன ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மொச்சைக்கொட்டையை, அதாவது ஒரு பருப்பு வகையது, அதை தொடர்ச்சியாக நம்ம மதிய சாப்பாட்டில் குழம்புலையோ சின்னதாக வேறு வகையில் அதனுடைய கீரையை நம்ம பொடி பண்ணியோ டெய்லி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக்ரைன் சொல்லக்கூடிய காரணமே கண்டறிய முடியாத நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்கள் ஈடுபாடுனால் உண்டாகக்கூடிய ஒரு ஒற்றை தலைவலியை கம்ப்ளீட்டாக மருந்துகளே இல்லாமல் சரி பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலாம். வணக்கம். நாளை மேலும் ஒரு நோயை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.